வெல்கம் டு vlogs of Vikram. நம்ம இன்னைக்கு டின்னருக்கு என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. திஸ் இஸ் மை டாட்டர் அனன்யா. இது என்னோட ஒய்ஃப் ரோஸ்லின். இவங்க தான் சமைக்க போகிறாங்க இப்போ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த குக்கிங் ப்ராசஸ். ஓகே, சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல பாஸ்தா எடுத்து நம்ம வேக வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம். எதில் வேக வைக்கிறது? ஹாட் வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். இன்னைக்கு கேரட்டும் கேப்சிகமும் சேர்க்கலான்னு இருக்கேன். மஷ்ரூம் நம்மளோட சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் தவிர வேற என்ன? பன்னீர் கூட சேர்க்கலாமா? சிக்கன் சேர்க்கலாம். மஷ்ரூமும் சிக்கன் தான் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் பாஸ்தா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெஜ் ஒயிட் பாஸ்தா. அதுக்கப்புறம் பட்டரு நான் வந்து கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ் பட்டர் எடுத்துக்கேன். இல்லைன்னா பிளெயின் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். அன்சால்டட் பட்டரோ இல்லை சால்டட் பட்டரோ. அதுக்கப்புறம் பிளெயின் சீஸ் கொஞ்சம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளோர் வந்து டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் திக்னஸ்க்காக. காரத்துக்கு வந்து நம்ம வந்து ஹர்ப்ஸ் வந்து ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ். அதை கொஞ்சம் காட்டுங்க. ஆரிகேனோ, ஓகே, சில்லி ஃப்ளேக்ஸ், ஓகே, கொஞ்சமா பெப்பர், சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். இது என்னது? கார்ன்ஃப்ளோரு. ஓ, கார்ன்ஃப்ளோர். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளோர் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்னஸ்க்காக வச்சிருக்கேன். ஓகே. ஒரு கப் ஆஃப் மில்க் கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக. மில்க் கூட நம்ம செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். ஸோ இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸு. சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஸோ வானல் இப்போ பற்ற வச்சுட்டாங்க. வானலை ஹீட் ஆனதுக்கப்புறமா எப்படி செய்யறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்கிறாங்க? ஒயிட் சாஸ் பாஸ்தா. கார்லிக் சீஸ். அது கார்லிக் அண்ட் ஹர்ப். கார்லிக் அண்ட் ஹர்ப் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேரட்டும் கேப்சிகமும் போடணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கேப்சிகமும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வந்து குக் ஆகிறதுக்காக லேசாக சால்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்பா, கொஞ்ச நேரம் கிச்சனில் நின்னாலே ரொம்ப வேர்க்குதுங்க பயங்கரமாக. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு வேறு கிச்சன் வந்துட்டு ஏசியாக வைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். நல்லா காய் வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? பால் சேர்த்துட்டு நம்மளோட ஹர்ப்ஸ் வந்துட்டு சேர்க்கலாம். ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் போட்டு நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சி வரும்போது கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் சீஸ். ஓகே. அது எல்லாமே சேர்த்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்ல பாஸ்தா ஆட் பண்ண போறோம். ஓகே. ஓகே. அம்மா என்ன செய்றாங்க அனன்யா? பாஸ்தா. அம்மா என்ன செய்றாங்க? பாஸ்தாவா? வந்து வதங்கிருச்சு. ஸோ இப்போ பால் சேர்த்துட்டு. ஓகே. இந்த ஒரு கப்பு பாலை வந்து சேர்த்துட்டாங்க. நல்லா போக நல்லா ஸ்டீம் பயங்கரமாக அடிக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹர்ப்ஸ், கொஞ்சம் ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ். பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் தான் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் இட்டாலியன் டிஷ்ஷஸ்க்கு. மைல்டாக தான் நம்ம செய்கிறோம் பாப்பாவும் சாப்பிட்றதுனால. ஓகே. ஸோ வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பெப்பர் நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகே. கொஞ்சமாக பெப்பர் தூள். ஓகே.
இது ஏற்கனவே போட்டது தானே? இல்லை, இப்போ தான் போட போகிறேன். ஓ, முதல்ல போட்டது பட்டரா? ஓகே. ஸோ இப்போ முதல்ல பட்டர் போட்டாங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சீஸ் ஆட் பண்ணுறோம். இது என்ன சீஸ் மறுபடியும் காமிங்க? இது வந்து பிளெயின் சீஸு. ஓகே. ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் ஹர்ப்ஸ் இருக்குது, சால்டட் அன்சால்டட், அந்த மாதிரி நிறைய. பட்டர் வந்துட்டு நம்ம ஹர்ப்ஸ் போட்டோம்ல, கார்லிக் அண்ட் ஹர்ப்ஸ். ஸோ இதுவுமே அதே போட்டால் ரொம்ப லைக் அந்த டேஸ்ட் அதிகமாகிடும். ஸோ அதனால் பிளெயின் போட்டாலே பெட்டர் தான். அடுத்து நம்ம டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளோரும் வாட்டர்லேயும். ஸோ அது ஆட் பண்ணி கொஞ்சம் திக்னஸ்க்காக, அந்த க்ரீமியாக வரணுன்றதுக்காக, திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளோர் அண்ட் வாட்டரில் டைல்யூட் பண்ணி, வாட்டரில் கார்ன்ஃப்ளோர் டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. திக்காக இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த செமி கிரேவி மாதிரி அந்த லிக்விடாக இருக்கும் போது தான் பாஸ்தா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது ஃப்ளேவர். ஓகே. ஸோ இன்னொரு கப் ஆஃப் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது பாயில் ஆனதும் பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். நம்ம கேரட் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த கலர் வந்திருக்கு. கேரட் ஆட் பண்ணலன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ இது கேரட்டோட கலர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக எல்லோ ஆயிடும். வீடியோவில் நான் முதல்ல ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லியிருக்கேனே. சரி மக்களே, ஒயிட் சாஸ் பாஸ்தான்றது இப்போ ஆரஞ்சு சாஸ் பாஸ்தாவாக நம்ம மாற்றிக்கலாம். எல்லாம் செஞ்சாலும் சாப்பிட தானே போகிறோம். ஸோ நம்ம வேக வச்ச அந்த பாஸ்தாவை இப்போ கொட்ட போகிறாங்க. சிம்லே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணு. ஆமாம். ஸோ அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம பாஸ்தாவை கொஞ்சம் லேசாக, ரொம்ப வந்து இது பண்ணாமல், ஸ்டிர் பண்ணாமல், மைல்டாக நம்ம வந்து அதை எடுத்து எடுத்து விட்டாலே போதும். இல்லைன்னா ரொம்ப பிரேக் ஆகி ஃபுல்லாக குழஞ்சிடும். ஸோ அடியிலேருந்து எடுத்து எடுத்து விட்டோம்னா அந்த வெஜ்ஜீஸோட சேர்த்து பாஸ்தா மிக்ஸ் ஆகும். ஸோ பார்க்கவே தெரியும், அப்படியே நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ ஆட் பண்ண சீஸு, மில்க்கு எல்லாமே வந்து ஃப்ளேவராக நல்லா க்ரீமியாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே லேஸாக வந்து சிம்லே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த இது ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பாஸ்தாவில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வரும். மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஆரிகானோ சேர்த்துருக்காங்க. ஸோ சால்ட்டில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணும் போதே பாஸ்தாவும் வந்து மைல்டு சால்ட் போட்டு தான் வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணோம். ஸோ பாஸ்தாலேயும் சால்ட் இருக்கும், நம்ம வெஜ்ஜீஸ்லேயும் சால்ட் இருக்கும். காரணம் என்னன்னா நீங்கள் இதையும் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸா மேலே நல்லா தூவிட்டு சாப்பிட்லாம். இப்போ அவங்க ஆட் பண்ணது ஆரிகானோ. பாப்பாக்கு வந்து நம்ம கேயா பிராண்ட் தான். கேயா பிராண்ட் பீஸா ஆரிகானோன்னு ஒரு டப்பா. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் வீட்டில். நம்ம தோசை மேலே கூட போட்டு இதை சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. சூப்பர், வெரி குட். நானும் கொஞ்சோண்டு செஞ்ச மாதிரி கிளறிக்கிறேன், அவ்வளோதான். உப்பு காரம் பார்க்க சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப உப்பு போட்டால் பிடிக்காது. ஸோ மைல்டாக இருக்குது. அண்டு இந்த ஆரிகானோ அண்டு
ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த க்ரீம் ஆஃப் லைக் அந்த சீஸோட க்ரீமி டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒயிட் சாஸ் பாஸ்தா நீங்கள் ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் செய்யலாம். இதுதான் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு குக்கிங் வீடியோஸ் கூட நாங்கள் எடுத்து போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு vlogs of விக்ரம். ஓகே, நீங்களும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு vlogs of Vikram channel. சூப்பர், தேங்க்யூ.